I. V. ராமசாமி. காலம் செப்டம்பர் 17 1879, டிசம்பர் 24 1973. பிறப்பு ஈரோடு. பெற்றோர் வெங்கடப்பர், சின்னத்தாய். புனைப்பெயர் சித்திரபுத்திரன். வாழ்க்கை. பெரியாரின் தாய்மொழி கன்னடம் ஆகும். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 திராவிட மொழிகளை பேசும் ஆற்றல் பெற்றவர். தமது 19வது வயதில் நாகம்மையை மணந்தார். அரசியல் வாழ்க்கை. 1918 இல் ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1919ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார். 1920 இல் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். 1921 இல் ஈரோட்டில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். மேலும் தனது தத்தம்பட்டியில் உள்ள தோட்டத்தில் 500 தென்னை மரங்களை வெட்டி கள்ளுக்கடைக்கு எதிராக போராடினார். 1922 முதல் 1923 வரை ஆம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1922 கோயம்புத்தூர் சிறையில் இருந்தபோது தன் நண்பர் தங்கப்பெருமாளோடு இருக்கும் போது குடியரசு பத்திரிகை துவங்க எண்ணினார். 1924ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் வைக்கம் என்ற ஊரில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். ஆதலால் வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டார். இவரை வைக்கம் என்ற ஊருக்கு அழைத்துச் சென்றவர் ஜார்ஜ் ஜோசப். மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப்பை ரோசாப்பு துரை என்று அழைத்தனரி. 1925ஆம் ஆண்டு C.U. ஐயரின் சேரன் மாதேவி குருகுலத்தில் நிலவிய வருணாசிரம நடவடிக்கையை பெரியார் எதிர்த்தார். 1925 இல் காஞ்சிபுரத்தில் திரு. K. தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் கொண்டு வந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை காங்கிரஸ் ஏற்க மறுத்ததால் பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகினார். 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். 1929 இல் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது. அங்கு தனது பெயரின் பின்வரும் ஜாதி பெயரை நீக்கினார். 2வது மற்றும் 3வது சுயமரியாதை மாநாடுகளை ஈரோடு மற்றும் விருதுநகரில் நடத்தினார். 1930 ஜனவரியில் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய புத்தகத்தை வெளியிட்டார். தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டார். இந்த மசோதா அக்டோபர் 9 1947 இல் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அனயலேஷன் ஆஃப் காஸ்ட் எனும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 இல் தமிழில் பதிப்பித்தார். 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம் மேலும் 1948, 1952, 1965 ஆகிய ஆண்டுகளிலும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார். 1938 நவம்பர் 13 இல் மறைமலையடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் V. வுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டது. இப்பட்டத்தை வழங்கியவர் டாக்டர் தருமாம்பாள். 1938 இல் நீதிக்கட்சியின் தலைவரானார். 1939 இல் திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். 1944 ஆம் ஆண்டு அண்ணாதுரையின் தீர்மானத்தின்படி நீதிக்கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என மாற்றம் செய்யப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 திராவிடர்களின் துக்க நாள் என்று அறிவித்தார். 1949 இல் 70 வயதான பெரியார் 28 வயதுடைய மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். 1953 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு. 1970 யுனெஸ்கோ விருது பெற்றார். 1973 மத்திய அரசு இவரை பாராட்டி அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது. பெரியார் ஒரு பெண்ணியவாதி. பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார்.
பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானவர் என்பதாகும். சொத்துக்கள், பாதுகாவலர்களாக இருத்தல் மற்றும் தத்தெடுத்தல் ஆகியவற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டுமென்றார். குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை ஆகியவற்றை வலுவாக ஆதரித்த அவர் தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக உள்ளது என்றார். 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்தச் சட்டத்தை அறிமுகம் செய்தது. அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டென்பதை உறுதிப்படுத்தியது. திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர் அவைகளுக்கு பதிலாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். சமயம் குறித்து பெரியார் நாத்திகவாதத்தை, கடவுள் மறுப்பு முன்வைத்தார். சமயத்தின் இடத்தில் பகுத்தறிவு வைக்கப்பட வேண்டுமென்றார். சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிபட கூறினார். கோவில்களில் நிலவிய பரம்பரை அர்ச்சகர்கள் முறையை அவர் எதிர்த்தார். பிராமண அர்ச்சகர்களையும் வேதச் சடங்குகளையும் புறக்கணிக்கும்படி அவர் மக்களை ஊக்குவித்தார். சடங்குகளற்ற சாதிமறுப்பு திருமணங்களை பரிந்துரைத்தார். சுயமரியாதை அவர் அடிப்படையில் இல்லாமல் முறையான சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுடைய தனி நபர்களும் அர்ச்சகர் ஆகலாம் என அவர் வாதிட்டார். பெரியாரின் பத்திரிகைகள். 1. குடியரசு 1925 சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். 2. ரிவோல்ட் 1928 ஆங்கில இதழ். 3. Pi 1933. 4. பகுத்தறிவு 1934 இவ்விதழின் மூலம் தமிழ்மொழி எழுத்து சீர்திருத்தம் கொண்டுவந்தார். ரோமானிய எண் முறையை பயன்படுத்தினார். 5. விடுதலை 1935. 6. திராவிடன் நீதிக்கட்சியின் நாளிதழில் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதி வந்தார். 7. உண்மை 1970. சிறப்பு பெயர்கள். 1. சிறைப்பறவை 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றுள்ளார். 2. வைக்கம் வீரர். 3. பகுத்தறிவு பகலவன். 4. தமிழ்நாட்டு ரூசோ. 5. புத்துலக தொலைநோக்காளர். 6. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ். புத்துலக தொலைநோக்காளர் என்றும் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்றும் யுனெஸ்கோவால் பாராட்டப் பெற்றார்.